ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ஒரு 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 ஃபேமிலி விலாகில் உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டான். என்னையே தூக்கு சொல்ல குட்டி. அச்சு ஒரு ஹாய் சொல்றா. ஹாய் சொன்னாதான் சோறு போடுவாங்க வீட்டில், அதனால எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன் நான். எப்படி சொல்கிறோம் பாரு செல்லம்மா. ஆமாம், அதானே உண்மை. பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி. சரி, இந்த செல்லக்குட்டி புஜ்ஜுக்குட்டின்னு சொல்லிட்டுலாம் வந்து லென்த்தை கடத்தாதீங்க. வந்த மேட்ரை மட்டும் கூறும். ஆக்சுவலாக என்னன்னாங்க, ஒரு ரெசிபி ஒன்று எடுக்க போகிறோம். அந்த ரெசிபி வந்து சிம்பிள், ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தான் எடுக்க போகிறோம். அதுக்கான செட்டப் தான் வந்து அஸ்வின் போட்டுட்ருக்கான். சரி, இந்த ரெசிபி எடுக்கிறோமே அப்படியே கூடவே சேர்ந்து அலாங் வித் தட், உங்களுக்கு தான் தெரியுமே 3 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் கொடுக்குற டைமிங்கும் யூடியூப் கொடுக்குற 3 நிமிஷமும் எங்களுக்கு பத்தலை. 3 நிமிஷம் கொடுத்தாலும் உனக்கு பத்தாது, 30 நிமிஷம் கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது. அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் வரும். ஏன்னா அது போகும், 5 நிமிஷம் போகும் நாங்கள் பேசுறது. அதனால் அங்கங்கே கட் பண்ணுறோம். சில இடங்களில் கேப்லாம் விடுறோம்ல, அந்த இடம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணுவோமா. சரி, இன்னைக்கு அது வந்து ஒரு வீடியோவாகவே எடுக்கலாமே, அப்படியே பேசிட்டே சமையல் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு நீ சொல்கிறா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். நீ சொன்னால் சொல்ல மாட்டேன் நான். ஓகேடா, சூப்பரா. ரெடியா? சக்தி சாம்பார் பவுடர், இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது அபுதாபியில் வாங்கின சக்தி சாம்பார் பவுடர் 9 கிராம்ஸ் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். நம்ம ஊர்லேயுமே உங்களுக்கு லோக்கல் கடைகள்லேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த சக்தி மசாலா பவுடரை வச்சு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் சேம் டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணலாமா? இங்கேருந்து புகை விடமா? அந்த பக்கம் வைக்கவா? அப்படியே சந்திரமுகி மாதிரியா இருக்கு. நான் ஒன்றும் பண்ணலடா, எனக்கு தானே சூடு வச்சேன். நான் மம்மியை என்ன நினச்சினோ மனசுல, நீ சூடு பட்டவன் நான், நீ என்ன திட்டுவியா? நீ அதெல்லாம் பத்தாது, அந்த ஸ்மோக்கை பின்னாடி வைக்கணும். ஆமாம், ப்ரமோஷன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு வீடியோக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுங்களா? அங்கே பார்த்தீங்களா, ஊதுபத்தி, சாம்பிராணி, ஸ்மோக் எஃபெக்டில், நான் வேற கண்ணாடியே தெரியுறேன், பரவாயில்ல. ஸ்மோக் எஃபெக்டில் அந்த ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். 2 பேர் சூடு வச்சுக்கணும். அவங்க செல்லம்மா கேட்டாங்க, இவங்க வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஓகே, நான் என்ன சொன்னேன், எடுக்கிறேங்க, வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என் பையன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் நான் எடுப்பேன் அப்படின்னு. அவங்க வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி எனக்கு அஸ்வின் வந்த பிறகு சொல்லுங்கள், நான் அப்புறமாவே வரேன்ட்டு 20 நாள் டைம் கொடுத்தாங்க. ஏன்னா ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொன்னாவே லியோ பையன் நைஸாக கண்ணாடியில் தெரியுறோம். ப்ரொஃபஷனல் சொன்னாவே அச்சு தானே செல்லமா? ஆமாம், அதனால் நான் அஸ்வின் வர வரைக்கும் அவங்கக்கிட்ட டைம் கேட்டு வெயிட் பண்ணேன். அது மாதிரி அச்சு வந்துட்டான். இன்னைக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, என்னாச்சு மேடம் அப்படின்னாங்க. நாளைக்கு காலைல டிராஃப்ட் அவங்க அச்சு வந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, வந்துட்டான்றது தெரிஞ்சிட்டு இருக்கும். அதான், அதனால இன்னைக்கு ராவா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விசில் மட்டும் அழகா எடுத்துரு. செல்லம்மா, ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. கேட்கணுமா? இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம
சேனல்லே கேட்குறேன் நான். அப்படியா? கேளுங்க. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அச்சு கூப்பிட்டு அபுதாபிக்கு வந்தோம். ஆமா, ஞாபகம் இருக்கா? ஓகேவா? அதான் அப்போ வந்து உன்னை கூட்டிகிட்டு வரும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். என்னன்னா வந்து என் செல்லத்தை அச்சுக்குட்டியை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏற்றி ஒரு ஃபாரின் கண்ட்ரி கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி, அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நம்ம ஒரு டாக்ஸியில் தான் வந்தோம்னு நினைக்கிறேன். டாக்ஸியில் வரும்போது அபுதாபி சிட்டி ஃபுல் வியூ ஒரு லொக்கேஷனில் வரும். அப்போ வந்து காட்டுச்சலமா பாச்சலமா இதான் அபுதாபி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் நீ கொடுத்த தெரியுமா? நான் வந்து அப்படியே மகிழ்ந்து அதுக்கப்புறமா எந்த வித எக்ஸ்பிளனேஷனும் ஒன்று பண்ணாமல் மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷனை வந்து அந்த டைமில் கொடுத்தேன்? ரெண்டாவது வந்து ஒரு ஃப்ளைட்டில் வரும், ஒரு ஃபாரின் வரும், ஒரு சூப்பரான லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படின்ற எந்த வித என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு சந்தோஷம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. இதுவா பில்டிங்கா, ரோடா, ஃபாரின் காரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன? எனக்கு சந்தோஷத்தை விட பயம் ஜாஸ்தியாக இருந்தது செல்லம்மா. ஏன்னா அச்சு வந்து தலை நிற்காத பாப்பா. அவனை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவனுக்கு எப்படி குளிக்க ஊற்ற போகிறேன், எப்படி தலை கூத்த போகிறேன், அப்புறம் மருந்தெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி யோசனை தான் எனக்கு அதிகமாக இருந்தது. ஊர், பிரம்மாண்டமான மாளிகை, காரு, ரோடு, துபாய் ஊரு சொல்லுவாங்கல்ல, துபாய் காரு, துபாய் பில்டிங், துபாய் ரோடுன்னெலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த திங்கிங்குமே எனக்குள்ளே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தோணலை. செல்லமா ஊர் சூப்பராக இருக்குது, பில்டிங் சூப்பராக இருக்குது, நம்ம வந்திருக்கிற வீடு செம்மையாக இருக்குது, அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது கூட அந்த ஏஜ்ல எனக்கு தெரியல செல்லம்மா. உண்மைதான் செல்லம்மா. ஏன்னா நம்ம ஓகே, ஏன்னா நான் காலேஜ் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே நிச்சயதார்த்தம், கான்வெகேஷன் வாங்கின கையோட கல்யாணம், உடனே குழந்தை, உடனே வெளிநாடு, என்னை சுற்றி யாருமே இல்லை, ஊர் பாஷை தெரியாது, ஆளுங்க யாருமே தெரியாது. இவர் காலையில் போனால் நைட்டு தான் வருவார், பச்சை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு. எனக்கு அப்போ தாய்ப்பாலும் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அந்த மாதிரியான பயம், வாட் நெக்ஸ்ட் என் லைஃப்லங்கிறது தான் எனக்கு இருந்ததே தவிர அதை தாண்டி இதெல்லாம் எனக்கு தெரியல செல்லம்மா. உண்மைதான் செல்லம்மா. அதாவது அப்போ வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியோ இல்லை லைஃபை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அளவுக்கு பக்குவமும் இல்லை. ஆனா என்னன்னா, நான் ஒட்டுமொத்த எல்லா பேர்டனும் உண்மையில போட்டுட்டு நான் ஓடி போயிடுவேன், ஆஃபீஸ்க்கு ஓடி போயிடுவேன். இன்னொரு விஷயம் இந்த விளாக்ல நான் ஓப்பனாக சொல்லட்டுங்களா? எங்கள் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம். 2 ஃபேமிலி சைட்லையுமே பார்த்தீங்கன்னா சரியாந்திர ப்ராப்ளம். அதில் தப்பிச்சு ஓடி வந்தவங்க தான் நாங்கள் 2 பேரும். கள்ளத்தோணி ஏறினாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பெருசுங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்டான்னு சொல்லி தலை நிற்காத புள்ளைய தூக்கிட்டு ஓடியே வந்துட்டோம் நாங்கள் 2 பேரும். ஒரு காலகட்டத்தில் நாங்களே யோசித்தோம், இங்க இருந்தா நம்ம லைஃபை வந்து சந்தோஷமா லீட் பண்ண முடியாது, இல்ல இதுக்கு மேல இந்தியால இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க, இது வேண்டாம், நம்ம லைஃபை நம்ம காப்பாத்திக்கணும், நம்ம யாருமே இல்லைனா கூட பரவாயில்லை, நம்ம வந்து எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஓடியே வந்துட்டோம். அச்சுக்குட்டி, லியோ குட்டிங்குது, அச்சுக்குட்டி, என் வாய் இதே தான் வருது. ஸோ அப்படி தூக்கிட்டு வந்தவங்க தான் நாங்கள் 2 பேரும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு வரும்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்னை எழுத்து ஓடிட்டு இருப்பேன். செல்லம்மா, அந்த திறமை நம்ம 2 பேருக்கும் இல்லை செல்லம்மா. அதாவது அப்படி கள்ளத்தோணி ஏறி வந்தவங்க தான் நாங்கள் 2 பேரும். அன்று முதல் இன்று வரை இப்படியே நான், அஸ்வின், இவருன்னு சொல்லி ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அச்சுக்கு காம்பன்சேஷனை அது இவர் வந்து சென்டர், அவர் அவங்க அம்மா மடி தான் வந்து சொர்க்கம் வேறு ஜம்முன்னு பார்த்துக்கிட்டு முடிச்சிருந்தாங்கிறான், தூங்கலாம் கேடி பையன். ஆனால் வந்து என்ஜாய் பண்ணிட்டு, அதுவும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சு வச்சுக்கலாம், அதுதான் அவருக்கு சொர்க்கமே. ஆமாம், நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கதை பேசினாலும் அவன் படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்பான், கதை கேட்பான். அச்சு, உங்களுக்கு இட்லியா தோசையா? தோசை. சின்னம்மா, புளி பசிச்சாலும் இட்லி திங்க, தோசை தான் திங்க. சரி போ.
எப்படி செல்லமா இருக்கு அம்மா இதுல வச்சு அம்மா சாப்பிட செல்லமா அம்மா ஃபுல்லாக காரம் உப்பு நெய் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கீங்க. நம்ம 3 பேரும் மனுஷங்க, நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த பக்கத்தில் ஒரு உருவம் உட்காந்து இருப்பாரு, ஏதாவது ஒன்றத்தை கொடுப்போமா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவன் இப்போ சாப்பிடுவான். வெயிட் பண்ணலையோ மம்மி உனக்கு கூட்டுறேன். தம்பி இதெல்லாம் தம்பி லியோ இதெல்லாம் நீ போடுறதுனே சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு வந்து சக்தி மசாலா சாம்பார் பொடி வச்சு சாம்பார் பண்ணுற ரெசிபி வந்து இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன் வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஷூட்டெல்லாம். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இந்த இட்லி சாம்பார் சாப்பிட்றிய சொல்ல என்ன மாதிரியே டேஸ்ட் உங்களுக்கும் வரணும்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை ஷார்ட்ஸில் போடுறேன் சரியா? ஏன்னா vlogல என்னால் எடுக்க முடியல, ஷார்ட்ஸில் போடுறேன். அதோட பிளேட்டிங் தான் இது. 3 இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி நெய் ஊற்றினேன். நெய் நமக்கு செட் ஆகாது, அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நல்லா இருக்குல்ல செல்லம்? எப்படி ஆச்சோ? பார்சல் வாங்கிட்டு வந்த கடைக்கு தான் நன்றி சொல்ல. எனக்காக நீ வந்து ஒரு இட்லியாவது ட்ரை பண்ணுறியா? தோசை கிடைக்குமா? தோசை ஊற்றி தரேன். சரி ஓகே, தோசையும் ஊற்றி தரேன். ஆனால் நான் சாப்பிட்டு தான் ஊற்றி தருவேன். எனக்கு ரொம்ப டயர்டாக சாப்பிட்டு ஊற்றுங்க, சாப்பிடாம ஊற்றுங்க, எனக்கு பிரச்சனை. எனக்கு தோசை ஊற்றினா போதும். இதை பாருங்க பாவம், இவன் அலைஞ்சு கூட காஞ்சி போச்சு. இவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், யாராவது ஏதாவது நம்ம கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு. 2 இட்லி கடகடன்னு சாப்பிட்டு நான் ஓடி போய் லியோ குட்டிக்கோ அச்சு குட்டிக்கோ மம்மி வந்து டிஃபன் கொடுக்குறேன் சரியா? ஓகே, இதெல்லாம் முடிச்சு விட்ருங்க. ஓகேடா. ஃபினிஷ் ரொம்ப கொதிக்குது. யாரும் உங்களை திட்டுறாங்கன்னு நினைக்கிறேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததுக்கு. இன்னைக்கான ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ரெசிபி. சுட்ட சுட்ட சாம்பார், அது சின்ன வெங்காயம் போட்ட சாம்பாரும் சுட்ட சுட்ட ஆவி பறக்கும் இட்லி. செம்ம சூப்பரான ஒரு டின்னர் தான் இன்னைக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த விளாக்ல. எப்படிலாம் வந்து அச்சு கஷ்டப்படுறான் ஒரு ரீல்ஸ்க்குன்றதையும் இந்த விளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோட இன்னொரு சாம்பாரோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை பார்க்க வரும். ஓகே, நான் போய் கையை கழுவிட்டு முதல்ல அவனுக்கு ஊட்டிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களை நான் சரவணன். பை பை. லியோ பை சொல்லு. கோவம் வந்துருச்சு. சரி நான் போறேன்டா.